நான் போற இடத்துல சொல்லுவேன், மா உன் பார்வையில மூளையினுடைய அறிவோடு கூட கத்தரை பார்க்காத வேத வசனத்தை படிச்சுட்டு இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிற சின்ன அறிவை நீ கொஞ்சம் உள்வாங்கிட்டீன்னா விசுவாசம் தானா வளரும். சிந்தனை பல நேரத்தில் கிறிஸ்துவின் சிந்தையாகவே எனக்கு எல்லாவற்றையும் நன்மை செய்கிறவராகவே இருந்து கொண்டிருக்கிறார், நான் எப்பொழுதும் அவரே நம்பி இருக்கிறபடியினால் என் வாழ்க்கையை அவர் மாற்றி என்னை அவரை போல மாற்றும்படிக்கு என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்கின்ற ஆழமான சிந்தனை உங்களுக்கு வந்துவிடும். நம்ம தேவன் போல உலகத்திலே பார்க்கப்படுகிற தேவர்கள் அல்ல நம்ம தேவன் ஒருவரே தேவன். அவரை நீங்க பார்க்கவே முடியாது. அவரை பிரதிபலித்து காண்பித்தது, அவருடைய அழகை வெளிப்படுத்தினது, அவருடைய அன்பை வெளிப்படுத்தினது, அவருடைய ஆழ்தத்துவத்தை வெளிப்படுத்தினது கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? பவுல் ஒரு இடத்துல அழகா சொல்றாரு, 1 கொரிந்தியர் 2:16 கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக தேவனுடைய சிந்தையை அறிந்தவன் யார்? நல்லா கவனிங்க. ஹலோ விசுவாசியே, தேவ மனிதர்களே, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களே, வாலிபர்களே, நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான். எந்த காலத்திலும் இந்த வார்த்தையிலிருந்து பின்வாங்காதீர்கள். இந்த வார்த்தையை வைராக்கியத்தோடு சொல்லுங்கள். கர்த்தருடைய வருகை வருமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருங்க. ஒருவேளை மரணம் முந்திக் கொள்ளுமானால் அது வரைக்கும் சொல்லிக் கொள்ளுங்கள். எங்களுக்கோ எனக்கோ கிறிஸ்துவின் சிந்தையே உண்டாயிருக்கிறது. கதை கேட்டு போற மாதிரி செய்தி கேட்டு இருந்தேன்னா உனக்கு வாழ்க்கையில சிந்தை, தேவனுடைய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, ஆவின் சிந்தை வரவே வராது. என்றைக்கு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே வர வைப்பதற்கு, அந்த சிந்தையை நீங்கள் காத்து அதை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் பிரயாசம் படுகிறீர்களோ அந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருந்து வல்லமையாய் நடப்பிக்கும். நாம் அந்த அளவுக்கு வளரணும், அந்த அளவுக்கு முன்னேறணும், இன்னும் ஸ்பிரிச்சுவலா மாறணும். என் சிந்தை இயேசுவாக மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிரதர் எனக்கு இயேசுவின் சிந்தை மட்டும் இருந்தா போதும் நான் உலகத்தை ஜெயிச்சிருவேன்னு சொல்றீங்க? வரல. இன்னமும் என் சிந்தையில பணம், போட்டி, பதவி. நீ கர்த்தருடைய சிந்தைக்குள்ள வந்துரு. கர்த்தர் உன்னுடைய சிந்தையை முழுமையாய் ஆக்கிரமித்து இந்த பகுதியில் எழுப்புதல் வீரர்